குட் மார்னிங் எவ்ரிவான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஞான சபை, அதாவது நம்ம சபையை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சபையில் இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கோம். அதை லைனாக பார்த்துட்டு போகலாம். பூச்செடி, வாழை மரம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட் லைனாக பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் புதினா, நல்லா யூஸ் ஆகும் புதினா அந்த மாதிரிலாம். இப்போ ரீசண்டாக 2023/5/2025 தான் நாங்கள் இப்போ ரீசண்டாக தான் இந்த சன்மார்க்க கொடியை ஏற்றிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போது ஞான சபை. இதான் நம்ம ஜோதி. இதில் தான் நம்ம வள்ளலார் ஜோதி ஆயிருக்காரு. அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தர்மசாலை. தர்மசாலைனா என்னன்னா, இப்போ வள்ளலார் எவ்வளோ நிறைய பேத்துக்கு பசி ஆற்றிருக்காரு. அந்த பசி ஆற்றுறதுக்கு முக்கியமானது என்னன்னா நம்ம தர்மசாலை தான். அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துடலாம். இதுதான் அந்த தர்மசாலை. இன்றைக்கி அதோட ஸ்பெஷலான இது நடந்திருக்கு. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தர்மசாலையில் அணையா ஜோதி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா இதுதான் அணையா ஜோதி வச்சுருக்கோம். ஆனால் ஞான சபையில் வச்சு 1 வருஷத்துக்கு மேலே அணையா ஜோதி நம்ம அணையாமல் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போது நம்மளோட தயவு. அதாவது இப்போ நாங்கள் வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இந்த சபையில் தயவு பண்ணுவோம். ஆனால் வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் ரங்க சரடி படிவாசலில் போய் தயவு பண்ணுவோம். அதுக்கு இந்த கால் தான், இதுதான் தயவு கால். இதில் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே 500 பேத்துக்கு மேலே நாங்கள் அங்கே சாப்பாடு போடுவோம். இன்றைக்கும் நாங்கள் தயவு பண்ணோம். வாரத்தில் 3 நாட்கள். என்னென்ன நாட்கள்னால் செவ்வாய், வியாழன், சனி. இன்றைக்கி தர்மசாலை ஓப்பன் பண்ண நாள்னால, அதனால் நாங்கள் தர்மசாலை ஓப்பன் பண்ண நாள் மூலியமாக அங்கேயும் நாங்கள் தயவு பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த சபையை விசிட் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9842024584. பாய்.